நமது இந்து மத வழிபாட்டில் மிக முக்கியமானது கோபுர தரிசனமாகும். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்கிறது பழமொழி. கோயிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிட அமைப்பே கோபுரமாகும். கருவறையில் காட்சியளிக்கும் இறைவன் கோபுரத்திலும் வீற்றிருப்பதாக ஐதீகங்கள் சொல்கின்றன. மகத்துவமான கோயில் கோபுரங்களை காலையில் தரிசித்தால் உடல் நலம் பெறும், மதியம் தரிசித்தால் செல்வ வளம் கூடும், மாலையில் தரிசித்தால் பாவங்கள் நீங்கும், இரவில் தரிசித்தால் வீடு பேறு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் காணவிருப்பது ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமிகள் ஆலயத்தில் அமைந்துள்ள 4 ராஜகோபுர தரிசனமாகும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். நமது தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ராமநாத சுவாமி திருத்தலம். இந்த ஆலயத்தில் மூலவர் ராமநாத சுவாமி என்றும் அம்பாள் பர்வதவர்த்தினி என்றும் அழைக்கப்படுகின்றனர். பாடல் பெற்ற இந்த திருத்தலம் இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. ராவணனை கொன்றதால் ராமபிரானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட அகத்திய முனிவரின் ஆலோசனையின்படி ராமபிரான், சீதை, லட்சுமணன் ஆகியோர் இங்கு வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு தோஷத்தை போக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ஆலயத்தில் உள்ள சிவலிங்கம் சீதா பிராட்டியால் மணலால் உருவாக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. 15 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ள இந்த திருத்தலம் முற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. பாப விமோச்சனம் அளித்து முக்தியை அருளும் காசி ராமேஸ்வரம் யாத்திரை பல்லாயிரம் ஆண்டுகளாக நமது பாரத தேசத்தில் போற்றப்படும் சிறந்த யாத்திரை வழிபாடாக கருதப்படுகிறது. ராமேஸ்வரம் ஆலயத்திலும் ராமேஸ்வரம் தீவை சுற்றியும் 64 தீர்த்தங்கள் உள்ளன. இவற்றில் அக்னி தீர்த்தம் உட்பட 24 தீர்த்தங்கள் பக்தர்களால் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள கிழக்கு ராஜகோபுரம் சேதுபதி மன்னர்கள் மற்றும் தேவக்கோட்டை ஜமீன்தார்களால் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. கிழக்கு ராஜகோபுரம் 126 அடி உயரத்துடன் 9 நிலைகளுடன் 9 கலசங்களையும் கொண்டு அருள் பாலிக்கின்றது. மேற்கு கோபுரம் ராமநாதபுரம் அரசர் உடையான் சேதுபதியும் நாகூரைச் சேர்ந்த பக்தர் ஒருவராலும் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. மேற்கு கோபுரம் 78 அடி உயரத்துடன் 5 நிலைகளை கொண்டு காட்சியளிக்கிறது. வடக்கு கோபுரம் ராஜ வசந்தகுமார் என்பவரால் 2016ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த வடக்கு கோபுரம் 91 அடி உயரத்தில் 5 நிலைகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. தெற்கு கோபுரம் ஸ்ருங்கேரி சுவாமிகளால் 2016ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 91 அடி உயரம் கொண்ட தெற்கு கோபுரம் 5 நிலைகளுடன் 5 கலசங்களை கொண்டு காட்சியளிக்கின்றது. அன்புடன் பெருகும் அருளோடு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனின் புனித திருத்தலம் ராமேஸ்வரம். அனைத்து கர்ம வினைகளையும் போக்கி நம்மை ஆட்கொள்ளும் ஆண்டவனின் தெய்வீக தன்மை தாங்கி நிற்கும் இந்த கோபுரங்கள் இறைத்தன்மையை 8 திக்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்றன என்பது நிதர்சனம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆம், தனித்துவமிக்க மகத்துவமான இந்த கோபுர தரிசனம் மன அமைதி, உடல் நலம், நல்லெண்ணம், பாப விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறைபக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது
தொன்னம்பிக்கை. சிறப்புமிக்க ராமேஸ்வரம் ராஜகோபுரங்களின் தரிசனம் உங்கள் இல்லங்களில் இன்பங்களை விளைவிக்கட்டும். வளமான வாழ்வில் மட்டற்ற மகிழ்ச்சியை பெருக்கட்டும். அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் காணவிருப்பது சென்னை கந்தக்கோட்டம் முருகன் ஆலயத்தில் அமைந்துள்ள ராஜகோபுர தரிசனமாகும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். நமது தமிழகத்தின் தலைநகரான சென்னையின் பாரிமுனை பகுதியில் அமைந்துள்ளது கந்தக்கோட்டம் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி திருத்தலம். இந்த ஆலயத்தில் மூலவர் கந்தசுவாமி என்ற பெயரிலும், அம்மன் வள்ளி தெய்வான என்ற பெயரிலும், உற்சவர் முத்துக்குமாரர் என்ற பெயரிலும் அருள் பாலிக்கின்றனர். முன்னொரு காலத்தில் திருப்போரூர் முருகன் சிலையை அந்நிய படையெடுப்புகளிலிருந்து காப்பாற்ற எண்ணி புற்றில் மறைத்து வைத்தனராம். பல்லாண்டுகளுக்குப் பிறகு சென்னையிலிருந்து திருப்போரூர் சென்ற 2 பக்தர்களின் கனவில் தோன்றிய முருகன் புற்றிலிருக்கும் தன்னை வெளியே எடுத்து ஆலயம் எழுப்பும்படி கூற அப்படி எழுந்ததே கந்தக்கோட்டம் திருத்தலம் என சொல்லப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் தானாக விரும்பி நின்றவர் என்பதால் பீடமில்லாமல் தரையில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றார். கந்தக்கோட்டம் கோயிலில் தினமும் கோமாதா பூஜை நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த திருத்தலத்தை போற்றி வள்ளலார், சிதம்பரம் சுவாமிகள், பாம்பன் குமரகுருபர சுவாமிகள் ஆகியோர் பாடல் இயற்றி வழிபட்டுள்ளனர். மேலும் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளால் போற்றி புகழப்பட்டது கந்தக்கோட்டம். தலைநகரில் வீற்றிருக்கும் தனித்துவமிக்க கந்தக்கோட்டம் ஆலயத்தின் ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் 7 கலசங்களைக் கொண்டு வடதிசையை நோக்கி காட்சியளிக்கின்றது. 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த பழமையான கோபுரத்தில் கந்த புராண நிகழ்வுகள் முழுவதும் சுதை சிற்ப வேலைப்பாட்டுடன் அமைக்கப்பட்டுள்ளது தனி சிறப்பாகும். தரணி போற்றும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் சிறப்புமிக்க கந்தக்கோட்டம் ஆலய கோபுர தரிசனம் இடர்களையெல்லாம் போக்கி இன்பத்தை அருளிடும் என்பது பலனடைந்தோர் வாக்கு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆம், தனித்துவமிக்க மகத்துவமான இந்த கோபுர தரிசனம் மன அமைதி, உடல் நலம், நல்லெண்ணம், பாப விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறைபக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது தொன்னம்பிக்கை. சிறப்புமிக்க கந்தக்கோட்டம் முருகன் ஆலயத்தின் ராஜகோபுர தரிசனம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உற்சாகத்தை அளிக்கட்டும். உலகம் போற்றும் உன்னத வாழ்வை நாளும் நமக்கு அருளட்டும். அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் காணவிருப்பது சுசீந்திரம் ஸ்ரீ தானுமாலயன் ஆலயத்தில் அமைந்துள்ள ராஜகோபுர தரிசனமாகும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். நமது தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ தானுமாலயன் திருத்தலம்.
சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மதேவர் ஆகிய மும்மூர்த்திகளையும் ஒன்றாக வழிபடும் தனித்துவமான திருத்தலம் இதுவாகும். தானு என்பது சிவபெருமானையும், மால் என்பது மகாவிஷ்ணுவையும், அயன் என்பது பிரம்மதேவரையும் குறிப்பதால் இந்த தலத்தில் இறைவன் தானுமாலயன் என அழைக்கப்படுகின்றார். அத்திரி மகரிஷியின் தர்மபத்தினி அனுசுயாதேவி மும்மூர்த்திகளையும் குழந்தைகளாக்கி கற்பின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டிய புண்ணிய திருத்தலம் சுசீந்திரம். பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே உள்ளடக்கிய சுசீந்திரம் தானுமாலயன் திருத்தலத்தின் கிழக்கு ராஜகோபுரம் 7 நிலைகளுடன் 7 கலசங்களைக் கொண்டு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றது. விட்டலர் என்பவர் 16ஆம் நூற்றாண்டில் கோபுர அதிஸ்தானத்தை கட்டியதாகவும், பின்னர் திருவிதாங்கூர் அரசர் ஸ்ரீ மூலந்திருநாள் மார்த்தாண்டவர்மா என்பவரால் 19ஆம் நூற்றாண்டில் கோபுரம் கட்டி முடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. புகழ்பெற்று விளங்கும் ஸ்ரீ தானுமாலயன் திருத்தல ராஜகோபுரம் சுமார் 1,00,000 சிற்பங்களை தன்னகத்தே கொண்டதாக கூறப்படுகின்றது. மும்மூர்த்திகளின் அருளும் ஒரு சேர கிடைக்கும் ஸ்ரீ தானுமாலயன் ஆலய கோபுர தரிசனம் முப்பொழுதும் நம்மை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் என்பது சான்றோர் வாக்கு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆம், தனித்துவமிக்க மகத்துவமான இந்த கோபுர தரிசனம் மன அமைதி, உடல் நலம், நல்லெண்ணம், பாவ விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறைபக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது தொன் நம்பிக்கை. சிறப்புமிக்க சுசீந்திரம் ராஜகோபுர தரிசனம் அமைதியான நல்வாழ்வை நல்கட்டும், நாளெல்லாம் நன்மைகளை பெருக்கட்டும்.